Hello friends, welcome to Drona Vakor Engineering. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எதிர்பார்த்த இந்த அண்ணா யூனிவர்சிட்டியோட ரிசல்ட்டை வந்து பார்த்தோன்னா பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. யாருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா பிஇ ஸ்டூடெண்ட்ஸ், யூஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரிசல்ட் வந்து இப்போ வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நவம்பர் டிசம்பர் 2023யோட எக்ஸாம் ரிசல்ட்டு தான் இது. அது ஜனவரி வரைக்கும் நடந்தது. அதனுடைய ரிசல்ட் வந்து இப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். ரிசல்ட் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. ரிசல்ட் வந்து உங்களுக்கு வந்து அரியராக இருந்ததுன்னா கவலைப்படாதீங்க. நீங்கள் வந்து ரீவேல்யூஷன் வந்து அப்ளை பண்ணலாம். அதுக்குண்டான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ரிசல்ட்டோட சாஃப்ட் காப்பி வந்து பார்த்தீங்கன்னா இதில் அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோ காப்பிக்கு ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணணும். ஃபோட்டோ காப்பினா அதுக்கு வந்து சார்ஜ் வந்து 300 ரூபா வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுக்கு என்னைக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 29/4 ஏப்ரல் 29ஆம் தான் வந்து லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளே நீங்கள் வந்து ஃபோட்டோ காப்பி வந்து அப்ளை பண்ணணும். இது எங்கே அப்ளை பண்ணணும்னா உங்கள் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் இருக்கும். அங்கே போய்ட்டு நீங்கள் இந்த டீட்டெயில் கேட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் அப்ளை பண்ணிட்ட அப்புறம் அதனுடைய ஃபோட்டோ காப்பி, நீங்கள் எழுதின ஆன்சர் ஸ்கிரிப்டோட ஃபோட்டோ காப்பி, அதாவது ஜெராக்ஸ் காப்பி, நீங்கள் எழுதுறது வந்து ஜெராக்ஸாக எடுத்துகிட்டு வந்து அண்ணா யூனிவர்சிட்டி வந்து அனுப்பிச்சி விடுவாங்க உங்கள் காலேஜுக்கு. உங்கள் காலேஜுக்கு வந்த அப்புறம் பார்த்தோன்னா நீங்கள் வந்து அதில் எதனா மிஸ்டேக் தான் செக் பண்ணிக்கலாம். டோட்டல் மிஸ்டேக் எதனா இருக்கா, எதனா தித்தாமல் விட்டுருக்காங்களா, பேஜ் எதனா மிஸ் ஆகிட்டு தித்தாமல் விட்டுருக்காங்களா, இல்லை திருத்தி மார்க் போடாமல் விட்டுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் செக் பண்ணலாம். எதனா ப்ராப்ளம் இருந்தால் அந்த மிஸ்டேக் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மிஸ்டேக் வந்து எக்ஸாம் செல்லில் போய்ட்டு நீங்கள் சொல்லணும். எக்ஸாம் செல் போய் சொல்லிட்டுங்கன்னா அது அந்த எங்கே மிஸ்டேக் நடந்திருக்கு அது நோட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி வெப் போர்ட்டலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த ஸ்டூடெண்ட்டோட ரிஜிஸ்டர் நம்பர் இதெல்லாம் என்ட்ரி பண்ணிவிட்டு இந்த ஸ்டூடெண்ட் வந்து இதெல்லாம் வந்து மிஸ்டேக் இருக்குதுன்னு சொல்லிட்டு அண்ணா யூனிவர்சிட்டி வெப் போர்ட்டலில் வந்து என்ட்ரி பண்ணிவிட்டு அண்ணா யூனிவர்சிட்டி வந்து அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்சர் ஸ்கிரிப்ட் இருக்குல்ல, அந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ஃபேக்கல்ட்டி, அதில் யார் நாலேஜ் பர்சன் இல்லை அதில் யார் எக்ஸ்பர்ட்டோ அந்த சப்ஜெக்ட்டுக்குள்ள எக்ஸ்பர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் வந்து வாங்கி பார்த்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணலாம். ரெக்கமெண்ட் பண்ணுறதுன்னு என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு கொஷினுக்கு வந்து 10 மார்க் போட்டிருக்காங்க, 16 மார்க் கொஷினுக்கு வந்து 10 மார்க் தான் போட்டிருக்காங்க அப்படின்னா வந்து 12 மார்க் போடலாம், 13 மார்க் போடலாம். இல்லை கம்மியாக போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். இல்லை வந்து அவங்க திட்டத்தில் தப்பாக இருந்தால் அது வந்து நோட் பண்ணலாம். இல்லை அவங்க திட்டத்தை வந்து கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அதுவும் வந்து பண்ணலாம். அதாவது நீங்கள் எந்த சப்ஜெக்டில் வந்து நாலேஜ் இருக்காங்களோ அந்த சப்ஜெக்ட் ஃபேக்கல்ட்டிக்கிட்ட போயிட்டு இது வந்து அவங்க திட்டத்தை வந்து கரெக்டாக இல்லை, மார்க் இன்னும் அதிகமாக போட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. சப்போஸ் மார்க் அதிகமாக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுடைய சைன் போட்டு உங்களுக்கு வந்து அந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட் வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து எக்ஸாம் செல்லில் போய்ட்டு அந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை ஒரு நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சப்ஜெக்ட் ஃபேக்கல்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் திருத்தந்து வந்து அதிகமாக மார்க் போட்டு அப்ளை பண்ணாலும் ஓகே, இல்லை வந்து அவங்க ஆல்ரெடி திருத்தந்து கரெக்ட் தான், நீ தான் வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்க, ஸ்டூடெண்ட் தான் வந்து தப்பு பண்ணியிருக்காங்க, அவங்க வேல்யூவேஷன் வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் மேற்கொண்டும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. மார்க் அதிகமாக இல்லை அப்புறம் நீங்கள் சப்ஜெக்ட் ஃபேக்கல்ட்டி வந்து ஓகே சொல்லலாம், அப்புறம் மறுபடியும் வந்து நீங்கள் எக்ஸாம் செல் மூலமாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இதனுடைய ரிசல்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்து பப்ளிஷ் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் அப்ளை பண்ணிட்ட அப்புறம் ரீவேல்யூஸ் ரிசல்ட் வந்து உங்களுக்கு தனியாக வரும். அப்போ வந்து இது ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிவிடுவாங்க. ஒரு சில காலேஜ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா. அந்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து Zone 1 to Zone 4 உங்கள் காலேஜ் வந்து எந்த ஜோனில் வருதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ Zone 1 to Zone 4க்குள்ளே இருக்கிற காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அண்ணா யூனிவர்சிட்டியே வந்து போயிட்டு நீங்கள் ரீவேல்யூஷன் வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சில காலேஜில் வந்து மூடிட்டு இருக்கலாம். இப்போ வந்து கரண்ட்டில் வந்து ரன்னிங் கண்டிஷனில் இருக்காது. அந்த மாதிரி காலேஜுக்கு வந்து நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டி கேம்பஸ், ஓகேங்களா, மெயின் கேம்பஸில் போய்ட்டு நீங்கள் ரீவேல்யூஷன் வந்து அப்ளை பண்ணிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஜினியரிங் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.